kid, don't ever let them get inside your head. They'll tell you what to do in life instead of everything you know that you could get. Don't let them guide your life towards regret. I'll fight for what I love with every breath. My past is filled with things I won't forget. I used to Good morning. பருப்பு குழம்பா? பருப்பு குழம்பு இல்லை, சாம்பார். சாம்பார். எல்லா காயும் போட்டு சாம்பார். என்ன பருப்பு இது? இது வந்து துவரம் பருப்பு. இது எடுங்க. இருக்கு முருங்கைக்காய், மாங்காய், முள்ளங்கி. சூப்பர். பருப்பு, வெங்காயம், அப்புறம் வந்து என்ன, பூண்டு, சாம்பார் வெங்காயம், அப்புறம் பெரிய வெங்காயம். சூப்பர். பருப்பு வேக வச்சிடலாம். ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் வந்து அந்த பிள்ளைக்கு ஏதோ நெஞ்சில் கட்டியாமா. ஏன் என்னாச்சா? இங்கே தான் வச்சுருக்காங்க நான் ஹாஸ்பிட்டலில். திருப்பி இல்லையா? எங்கள் அப்பா ஃபோன் பண்ணியிருக்காங்க அழகா போட்டு வர சொல்லி. அப்பா சொல்லியிருக்காங்க எங்கள் அப்பா கூட பேசவே கூடாது. ஏன்? நம்மளுக்கு எதுவுமே கண்டுக்கலைன்னா பாப்பா வயிற்றுல இருந்தப்போ. ஆமாம். முன்னாடி நின்று எல்லாரையும் போய் இன்வைட் பண்ணுறாங்க. அப்புறம் பாப்பா மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க, பாப்பா மட்டும் இருக்கு கொஞ்சம். அப்புறம் என்ன போட்ட டொமேட்டோ நேற்று அப்படியே இருந்து இன்னைக்கு இப்படி வரைகிற? அது இதுக்கு இப்படிதான் அறியணும் சாம்பாருக்கு. அப்படியா? ஒரு காய்கறி தாளிச்சு ஊற்றிடலாம். கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றணும் சாம்பாருக்கு, நிறைய எண்ணெய் ஊற்றக்கூடாது. அதுக்கு வந்து என்ன பண்ணணும், சிம்மில் வச்சுப்போம். கடுகு போட்டாச்சு. நெக்ஸ்ட் வெங்காயம். சொல்லுங்க, கரண்டி இல்லை. இதில் பண்ணணும். பருப்பு வெந்துருச்சு. பருப்பு வெந்துருச்சு. சூப்பர். பொங்குது, மரம் வருது. இதெல்லாம் எப்படி பொங்குது? அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். நான் மறந்துட்டேன், எண்ணெய் ஊற்ற மறந்துட்டேன். அச்சையோ. தக்காளி வரைஞ்சிருச்சு. காய் போடலையா? நான் போடுறேன். போடுங்க. மாங்காய் போடலையா? மாங்காய் இன்னும் கொஞ்சம் இது காய் 80% வெந்த பிறகு தான் மாங்காய் போடணும். அப்படியா? ரொம்ப குழப்பம். சாம்பார் பொடியா? அரிசி கழுவுற சாப்பாடு வைக்கிறதுக்கா? ஆமாம், சாப்பாடு வச்சு விட்றலாம். பருப்பு வெந்துட்டுல, அப்புறம் டைம் இல்லை வேறு. சரி, ஓகே. சாம்பார் கொதிச்சிருச்சு. அடுத்து பருப்பு போட்டு விடு. பருப்பு வெந்துருச்சு. சீக்கிரம் போட்டுக்கோ. குழம்பு போட்டு விடு. தக்காளி நல்லா கசஞ்சு. சாம்பார் பருப்பு போட்டாச்சு குழம்புக்கு. கிண்டி விடு. அடி பிடிச்சிரும். உங்களுக்கு அடி பிடிக்குமா? ஆமாம், அந்த பருப்பு போய் அடியில் ஒரு இடத்துல மொத்தமாக போட்டாக்கா அடி பிடிச்சிரும்ல. ஆமாம். இதெல்லாம் யாருக்கிட்ட உங்களுக்கு சொல்லி கொடுக்குறா? இல்லை, நானே பண்ணியிருக்கேனே நிறைய பேர் சமைக்கிறானெல்லாம். ஆமாம். சாம்பார் மட்டும் நிறையா வச்சிடுறேன், மற்ற குழம்பு மட்டும் ஏன் கம்மியாக வைக்கிறேன்? சாம்பார் வந்து என்னோட ஃபேவரெட்.
ஓகேவா? அம்மா எனக்கு பிடிக்காத குழம்பு சாம்பார் தான்ண்ணா. அப்போனா சாப்பிடாதீங்க, வெறுங்கஞ்சி குடிச்சிட்டு போங்க. சரி விடு, சாப்பிட மாட்டேன் போ. குக்கரில் போட்டாச்சு. தண்ணி ஊற்றலையா? அப்படியே வைக்க போறியா? இருங்க, தண்ணி ஊற்றணும், இல்லைன்னா நான் அப்படியே வைக்க போகிறேன்னு நினச்சேன். அப்படியே வைப்பாங்க, வாங்க நல்லா வைப்பாங்க. அப்படியே எத்தனை டம்ளர் அரிசி? 3 டம்ளருக்கு ஒரு செம்பு தண்ணி போதுமா? 3 செம்புக்கு 1 செம்பு ஊற்றுவாங்களா? ஆ. 3 விசில் போடல போட்டுருப்பா. பாப்பா எனக்கு பீர்க்கங்க வேண்டாம் அப்படின்னா அவன் என்னப்பா? அப்பா உங்களுக்கு பீர்க்கங்க பொரியல் பிடிக்காதுங்களா? பிடிக்கலைங்களா? வேணான்னு சொன்னீங்க, அம்மா கிட்ட சொன்னீங்களா? ஏமா குட்டிமா, அந்த மாங்காய் எடுத்து போடுங்க குழம்புல. இப்போ போடுங்க. மாங்காய் எனக்கு பிடிக்கவே முடியாது. உங்களுக்கு பிடிக்கிறவங்க என்னடா பண்ணுறது? எனக்கு பிடிக்கும், பாப்பாவுக்கு பிடிக்கும். போடுங்க போடுங்க, வெங்காயம் நிறைய போட்டால் சூப்பராக இருக்கும். போதும் 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 போதும். தண்ணி அங்கே ஆஃப் பண்ணுங்க, தண்ணி திறந்து விட்டு வச்சிருக்கிறீங்க. ஐயோ ஐயோ, நீங்கள் சமைக்கிறதும் போதும். இப்படி மேலே அடிச்சிடாதா? நல்லா க்ளோஸ் பண்ணுங்க. சரி, கொஞ்சம் கொத்தமல்லி கழுவி அதில் போடுங்க. வைக்கணும், சரிங்களா? சரி சரி, போடு பார்க்கலாம். சாம்பார் குடிச்சிட்டு சாம்பாரை இறக்கிடலாம். ஓகே, நல்லா வெந்துட்டு. சரி இறக்கிடுங்க. சத்தக்கு புளிக்கு அரிசி ஆச்சு, உப்பு போட்டாச்சு. அடுத்து தாளிக்கணுமா? அடுத்து மஞ்சள் பொடி போடணும். தாளிக்கிறதுலே ஓகே, நிறைய வேண்டாம். கடுகு போட்டாச்சு, கருவேப்பிலை இதெல்லாம் இதிலே போட்டாச்சு. அப்படியா? வெயிட் 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 போடுங்க போடுங்க, ஊற்றுங்க 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 ஊற்றுங்க. வாவ், வாசனை செம்ம வாசனை வருது. வெங்காய பொடி போடுறோம், ரசத்துக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரசம் மரம் கட்டிடுச்சு, ஆஃப் பண்ணிட்டு எடுத்து ஊற்றிடு பாத்திரத்தில். கலக்கி ஊற்றுங்க. ஊற்றுங்க, டக்குன்னு ஊற்றுங்க. கலக்குனீங்கன்னா டக்குன்னு ஊற்றிடணும். துணி அதில் பார்த்து